உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு சோம்பேறித்தனமான முதலீடு, வெற்றி முதலீடு. இது எல்லா நேரங்கள்லையும் நமக்கு தெரிஞ்சதா கூட சும்மா இருக்கிறது எப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. டெய்லி ஏதாவது செஞ்சால் தான் பொழுது போகும்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் பேச போகிறது அதிகம் எதையும் செய்யாமல் பெரிய ரிட்டர்னை பார்த்த ஒரு இன்வெஸ்டரை பற்றி. இவர் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர், பேர் புலக் பிரசாத். இவர் நலந்தா கேபிட்டல்னு ஒரு சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனியினுடைய ஃபவுண்டர். இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸில் நல்ல ஸ்டேக்கு வாங்கி, அதுவும் பெரிய ஸ்டேக்கு வாங்கி ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணி விற்கிறாங்க. இன்ஃபேக்ட் விற்கிறதுக்கு அவங்க அவசரப்படுறதே இல்லைங்கிறது அவங்களுடைய ஃபிலாசபி. இப்படி வெயிட் பண்ணி விற்கும்போது அவங்களால ஹையர் ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியுது. அவங்களுடைய டேக்ஸும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நிம்மதியான ஒரு முதலீடை கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அவங்க இன்வெஸ்டர்ஸ்லேருந்து பணத்தை எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறதுலையும் ஒரு நுட்பம் இருக்கிறது. எப்போல்லாம் ஐடியா கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க இன்வெஸ்டர்ஸ்ட்டை பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. இன்வெஸ்டர் பணம் கொடுத்தா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபிலாசபி, குறிப்பாக இந்த ஐடியா வரும்போது பணம் கேட்குறதுங்கிற ஃபிலாசபி என்னுடைய முதலீட்டு பயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். இது அவங்களும் செய்கிறாங்கன்னு நான் கவனித்தப்போ எனக்கு அது ஒரு நல்ல நிறைவை கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, சரியான நேரத்தில் ஒரு முதலீடு பண்ணுறதுங்கிறது ரிட்டர்ன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த சரியான நேரத்தை நம்ம உணர்வது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த நேரத்தில் நாமும் முதலீடு செய்யணும், நம்மை சார்ந்தோரும் முதலீடு செய்யணும், நம்ம கிளைண்ட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய முதலீட்டு பயணத்தில் அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, PMSஆக இருந்தாலும் சரி, எல்லா தருணங்கள்லையும் வாய்ப்பு என் முன்னாடி இருக்கும்போது, அந்த வாய்ப்பு சரி என்று எனக்கு படும்போது கிளைண்ட்ஸுக்கிட்ட பணம் கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நான் ஒரு ஃபிலாசபியாக வச்சுருக்கேன். புலக் பிரசாத் இப்போ ஒரு புக் எழுதியிருக்காரு. இவரை பற்றி பல விஷயங்கள் பலருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ இந்த புக்கை எழுதினதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பேசு பொருளாக எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் பேசு பொருள் ஆகிட்டார். அவர் அந்த புக்கோட பேர் வாட் ஐ லேர்ன்ட் அபவுட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் டார்வின். எவல்யூஷனை பற்றி நிறைய கம்பேரிசன்ஸை இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. தன்னுடைய ஃபிலாசபியை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப சிம்பிளாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ். அதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட், டோன்ட் பி லேசி, பி வெரி லேசி அப்படின்னு சொல்கிறார். ஒரு நல்ல கம்பெனியை வாங்கிட்டோன்னா பல தருணங்களில் விலை உடனே ஏறாது. பல தருணங்களில் விலை முதல்ல கீழே போகும். அப்புறம் ரொம்ப நாளைக்கு விலை நம்ம வாங்கின ரேட்டு கூட கீழே இருக்கலாம். அந்த நேரத்தில் நம்மளுடைய கன்விக்ஷன் அந்த கம்பெனி மேலே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம மைண்டை அடிக்கடி குரங்கு மாதிரி மாற்றிக்கக்கூடாது. அடுத்தது, அந்த கம்பெனியோட நிறைய ட்ராவல் பண்ணணும், டைம் கொடுக்கணும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெற்றி அடைவதற்கு. அது மட்டும் இல்லை, விலை ஏற ஆரம்பித்த உடனே, ப்ராஃபிட் வந்த உடனே அந்த ப்ராஃபிட்டை எடுக்க அவசரப்படக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராஃபிட் இன்னும் மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நேரம் நிறைய கொடுக்கும்போது சில தொழில்களுடைய வளர்ச்சி இன்னும் வேகம் பிடிக்கும். அப்படி வேகம் பிடிக்கும்போது அந்த நிறுவன லாபம் கூடும், அந்த லாப வளர்ச்சியும் வேகம் பிடிக்கும். அந்த லாப வளர்ச்சி வேகம் பிடிக்கும்போது, அதுவும் சந்தையின் எதிர்பார்ப்பை விட அதிகமாக லாப வளர்ச்சி வேகம் பிடிக்கும்போது நிறுவன மதிப்பு இது ரெண்டு விட இன்னும் வேகமாக வளரும்ன்றது தான் ஃபிலாசபி. இந்த ஃபிலாசபியை தான் இவர் சோம்பேறித்தனமாக இருந்து வெற்றி அடைவதற்கு தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு இலக்கோடு இணைத்து பேசுகிறார். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு விற்க மாட்டோம், அவசரப்பட்டு ப்ராஃபிட்டை எடுக்க மாட்டோம். we will not cut our profits, you will allow your profits to run. அதாவது இந்த
லாப பயணம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ராஃபிட் ஜேர்னி. இந்த ப்ராஃபிட் ஜேர்னியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது நமக்கு பல வகைகளில் பெனிஃபிட் காலம் கடக்க கடக்க அதிகமாகுது. ஒன்று, மறுபடியும் ஒரு புது முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முடிவே நம்மளுடைய வருங்கால தேவையும் பார்த்து கொள்ளும். இன்னொன்று, சில நேரங்களில் கம்பெனி வளர வளர அதனுடைய லாப வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டர் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த கம்பெனியில் இன்வெஸ்டடாக இருக்கணுங்கிறது தான் சாராம்சம். அது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டடாக இருந்தோம்னாக்கா அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ஜாமெட்ரிக்காக க்ரோ ஆகும். லீனியராக இல்லை, ஜாமெட்ரிக்காக க்ரோ ஆகும். ஸோ இந்த விஷயத்தை இவர் ரொம்ப அழகாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவர் பேசின வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்குது, நிறைய சைட்ஸில் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் டெஃபினட்டாக படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, இன்றைக்கி உங்களுக்கு யூடியூப் போன்ற சோஷியல் மீடியா ஸ்பேஸில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். நீங்கள் ரொம்ப பிளைண்டாக நம்பக்கூடிய விஷயங்களுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. அந்த கருத்தை அவர் முன்வைக்கும்போது அந்த கருத்து அவருடைய அனுபவமும் வெற்றியும் சார்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவருடைய நிகழ்கால முதலீடுகள் சார்ந்து இருக்கிறது. அண்ட் அவருடைய முதலீட்டில் துளியும் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஆடை இல்லாமல் வணிகம் சார்ந்த அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த போக்கு இல்லாத ஒரு தரம் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் ரொம்ப ரிச் ஆகணும்னு நினச்சாக்கா இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் அவங்க அந்த வெற்றியை அடைய முடியும். இப்போ நானே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஸ்மால் கேபிட்டல்லேருந்து வளர்ந்து வரும்போது எப்போ என்னுடைய வளர்ச்சி வேகம் பிடித்ததுன்னா, ஒரு கம்பெனியோட நான் ஒரு 5 years ட்ராவல் பண்ண போது தான் ரிட்டர்ன் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. இன்னும் என்னுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய அளவு எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சது. மாறாக அடிக்கடி மாற்றங்களை செய்த தருணங்கள் எல்லாமே எப்படி அமைந்தது என்றால், சிறந்த நிறுவனங்களில் முதலீடு செய்துவிட்டு அவற்றிலிருந்து சராசரி நிறுவனங்களுக்கு லாபம் என்ற, அதுவும் குறுகிய கால லாபம் என்ற ஒரே குறிக்கோளுக்காக முதலீட்டு மாற்றங்களை செய்ய தூண்டியது. ஸோ ஒரு ப்ளூ சிப் கம்பெனி அல்லது ஒரு சூப்பர் ஃபியூச்சர் ப்ளூ சிப் கம்பெனியில், எமர்ஜிங் ப்ளூ சிப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 20%, 80%, 100% வந்த உடனே அந்த ப்ராஃபிட் எடுத்து ஒரு மீடியாக்கார் கம்பெனியில் போட நம்மளை தூண்டுறது அந்த ப்ராஃபிட் தேடக்கூடிய, அவசர ப்ராஃபிட் நாடக்கூடிய அந்த நோக்கம் தான். இதை நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அதிலிருந்து நிறைய அனுபவ ரீதியாக மீண்டு மீண்டு வருவது தான் என்னுடைய அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் வர வர நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வரணும். ஸோ நான் ஒரு பிஎம்எஸ் ப்ராடக்டை டிவைஸ் பண்ணும்போது 4 வருஷம் முன்னாடி நான் ஒரு முடிவு எடுத்தேன். அது என்னென்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கணுங்கிற ரீசனுக்காக இன்னொரு ஸ்டாக்கை விற்கக்கூடாது அப்படின்றது தான். அதுதான் நான் சாலிட்டாரில் எங்களுடைய ஐதாட் பிஎம்எஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, புதிதாக ஒரு ஸ்டாக்கை வாங்கணுன்னாக்கா இன்வெஸ்டர்கிட்ட பணத்தை வாங்கி தான் நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கணும். எதையும் விற்று கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அப்படின்றது. இந்த அப்ரோச் என்னுடைய அனுபவம் ரீதியாக நான் கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து வந்தது. இந்த அப்ரோச்சை புலக் பிரசாத் வந்து எங்களுக்கு ஐடியா வரும்போது பணத்தை கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி தான் வாங்குவோம் அப்படின்னு வேற ஒரு விதமாக சொல்கிறார். ஸோ சில விஷயங்கள் நம்ம படிக்கும்போது, இன்னொருத்தர் அதை செய்யும்போது, அவருக்கு அது ஸ்கேலை கொடுக்கும்போது நமக்கு அதிலிருந்து ஒரு படிப்பினை வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படிப்பினை அப்படின்னு வச்சுக்கலாம். அதை நான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷேரை வாங்குறதுக்காக இன்னொரு ஷேரை விற்றீங்கன்னா நீங்கள் ட்ரேடர் ஆகிடுறீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை நீங்கள் வெட்டிடுறீங்க, அதை சுருக்கிடுறீங்க, அதை நிறுத்திட்டு இன்னொரு ஸ்டாக்கில் போய் நீங்கள் ட்ரேடர் ஆகிடுறீங்க. அந்த ஸ்டாக்கு ட்ரேடிங்க்கும் லாய்க்கு இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் லாய்க்கு இல்லாமல் ஒரு சராசரி பங்காக இருந்தால் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு முதலீட்டில் இருந்து ஒரு சராசரி வணிகராக உங்களுடைய பயணத்தை ட்ராக் மாதிரி பொருத்திடுறீங்க. அப்போது யுவர் அந்த ராங் ட்ராக். அப்போ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவீங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போக மாட்டீங்க. போக வேண்டிய இடத்துக்கு நாமும் போகணும், நம்மளோட இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸும் போகணும், அவங்களுக்கு ஒரு நல்ல பயணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரி சில கார்டினல் பிரின்சிபல்ஸ், எந்த விதமான சமரசங்களும் இல்லாத கொள்கைகளை முதலீட்டில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அந்த முதலீடு எல்லாருக்கும் ஒரு இனிமையான
ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.